ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த கிரே கலர் ஃபெதர் சூஸ் பண்ணிங்கல்ல, உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் என்ன முருகரோடதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் சொல்கிறாரு, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். இந்த பைல் சூஸ் பண்ணவங்க நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னம். ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. உங்களோட ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா பிலோ 25, ஒரு சிலர் 30, 35 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபைனான்ஸ் ரிலேட்டடான விஷயத்துக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்குங்க, இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. பட் நீங்கள் அதில் வந்து ஏன் உங்களுக்கு அது நிறைவேறலைங்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, அதில் நிறைய பேர் ஒரு சிலர் ஃபைனான்ஸ் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. நிறைய ஏமாற்றங்கள் நடந்திருக்கு. அவங்கக்கிட்டேருந்து திரும்ப அந்த பணம் வருமான்னு சொல்லிவிட்டு அதுக்காகவும் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, கடவுள்கிட்ட ப்ரேயர் வச்சுருக்கீங்க. ஒரு சிலர் இதுதான் இந்த ரொம்ப நாளாக இந்த விஷயங்களை நீங்கள் வந்து இது எப்போ கிடைக்கும், எனக்கு இந்த விஷயங்கள் நான் போட்ட விஷயம், எனக்கு நான் அந்த ஃபைனான்ஸ் போட்டது எப்போ எனக்கு அதுலேருந்து க்ரோத்திங் பார்க்க முடியும். இது நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ்க்கு போட்டிருக்கலாம், ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க அதில் போட்டுவிட்டு அதில் அவுட்புட்டு நம்ம இப்போ அதுலேருந்து எப்படி எடுக்கிறது, அதில் எப்போ க்ரோத்திங் ஆகும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் அதில் வந்து ஃபைனான்ஸில் லாஸ் ஆகிருக்கீங்க. ஓகேவா, நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க இதுக்கு. இது வந்து நீங்கள் பிஸ்னஸ் இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு என்ன சொல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுலேயோ ஒன்று போட்டுட்டு இந்த மாதிரி முடிச்சிட்ருக்கீங்க. ஒரு சிலர் யார்கிட்டயாவது கடன் கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி கடன் கொடுத்துட்டு அவங்ககிட்டேருந்து எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய ஸ்டெப் எடுத்திருப்பீங்க. நிறைய பேர்கிட்ட பேசுகிறது, அந்த அந்த பணத்தை எப்படியாவது ரிட்டர்ன் வாங்கலாம் சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஆனால் முயற்சி பண்ணதில் எதுவும் பலன் இல்லை. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சிலர் வந்து உங்களோட வேலைக்காக இல்லை லைஃப் பர்பஸ்க்காக, லைஃப் பார்ட்னருக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? உங்களோட கார்டியன் ஏஞ்சல் உங்களோட இப்போ நீங்கள் இந்த ரீடிங் சொல்கிறது வந்து நீங்கள் வந்து சாய் டிவோட்டிஸ் முருகர் பக்தராக இருப்பீங்க. நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வேணும்னு சொல்லி அவர்கிட்ட ப்ரே பண்ணிங்களா? முருகர்கிட்ட உங்களுக்கான அந்த மாதிரி ஒரு வரன் வரப்போகுது. ஹாப்பியா? உங்களை நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல லைஃப் பாண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சன் வருவாங்க. அவங்க ஏஜ் வந்து பிலோ 40, 35 அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து மேசம், சிம்மம், தனுஷ் அந்த ராசி அல்லது லக்னம், அதே மாதிரி கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. பட் ஷீஸ் வந்து ரொம்ப பிரேவாக, ரொம்ப தைரியசாலி. அவங்க வந்து ஒரு எந்த ஒரு வேலையும் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க. துருதுருன்னு இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க, ஒரு ஃபயர் எனர்ஜி பர்சன். அவங்க இருக்கிற இடமே வந்து நல்லா அவங்கள வந்து நல்லா ஷைன் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? அதே மாதிரி கூட இருக்கிறவங்களுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, தைரியம் கொடுப்பாங்க.
ஓகேவா? நீங்கள் எதிர்பார்க்குறது இந்த மாதிரி வரேன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஆமான்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கான அந்த பிளஸ்ஸிங்ஸ் இறைவன் கொடுக்குறாரு. 2வது அவர் சில வழிகாட்டுதல் உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களோட கைடன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் இந்த மாதிரி ஒரு சிலர் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்காக இருக்கலாம், ஜாபுக்காக இருக்கலாம், உங்களுக்கு அந்த குரு ஸ்தானத்தில் இருந்து யாராவது உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்களா, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தில் அதை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணுன்னா எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற இந்த விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு லேக்கில் இருக்கீங்க, உங்களுக்கான புரிதல் வேணும், இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் வேணுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு உங்கள் வீட்டில் இருக்க அந்த அம்மா கேரக்டரில் இருக்காங்கள்ல, அவங்க வந்து நல்லா உங்களுக்கு சப்போர்ட்டிவான பர்சனாக இருப்பாங்க. உங்களுக்கு அந்த தெளிவான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அவங்க பேச்சை கேளுங்க. அப்படி இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் யாரும் இல்லையே அப்படின்னா டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துங்க. டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு குரு வந்து கம்யூனிகேட் பண்ணுறாரு. அவ்வளோதான். நீங்கள் எங்கே லேக்கில் இருக்கீங்க, இந்த ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் அதுக்கான விஷயங்கள் நடக்கலை, என்ன லேக்காக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு சரியான கைடன்ஸ் வேணும்னா உங்களோட பெரியவங்கக்கிட்ட கலந்து பேசி உங்கள் குருமார்கள்கிட்ட கேளுங்க, இல்லைனா வீட்டில் இருக்க பெரியவங்கக்கிட்ட பேசுங்க. பெரியவங்க அந்த மாதிரி என்னோடய பிரச்சனையை பேசுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா குருமார்கள்கிட்ட பேசணும். டிவைன் பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு யாராவது ஹீலர்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அவங்கக்கிட்ட கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களை சரியான பாதையில் கூட்டிகிட்டு போகிறவங்களா இருக்கணும். நான் சொல்கிறேன்ட்டு மேடம் நீங்கள் சொன்னீங்க, நான் எனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட பேசினேன், அவங்க அதுக்கப்புறம் என்கிட்ட காண்டாக்டே பண்ணல மேம், இதுக்கெலாம் நான் பொறுப்பு கிடையாது. உங்களுக்கு சரியான புரிதல் கொடுத்து ஒரு 3லேருந்து 6 மாதம் உங்களுக்கு ஒரு சரியான கைடன்ஸ் கொடுக்குறாங்க. உங்களை வந்து அந்த சக்ஸஸ் பாதையை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அதில் வந்து சக்ஸஸ் பண்ணுறீங்கிறத பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுத்து உங்களை பண்ண வைக்கிறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி யாராவது சொல்கிறாங்கன்னா போய் நீங்கள் தாராளமாக கற்றுக்கோங்க. அப்புறம் அங்கே போய்ட்டு எல்லாம் மணி கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு எங்கன்னா வந்து ப்ளேம் பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நான் டிவைன் பாத்தில் தரேன். உங்களுக்கு 3லேருந்து 6 மாதம் ட்ரைனிங் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் எங்கே ஸ்ட்ரகிள் ஆனாலும் என்கிட்ட நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கலாம், என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். டைரெக்டாக நான் உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவேன். ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் இந்த ரீடிங் பார்க்குறதுல சிங்கிளாக இருக்கீங்க, மேரேஜ் ஆகிட்டு பிரேக்கப் ஆகிருக்கு. அந்த பிரேக்கப் பண்ணவர் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபீமேல் எனர்ஜி. உங்களோட மெயில் எனர்ஜி நல்ல மெச்சூரிட்டியான பர்சன், அபவ் 40, 45 அந்த மாதிரி இருப்பாங்க. அவர் நல்ல ஒரு ஏதாவது தலைமை பொறுப்பு, அந்த மாதிரி ஒரு டீம் லீடர், அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு லைனில் வந்து ரொம்ப என்னது சொல்கிறது, ரொம்ப ஷைனாக இருக்கக்கூடிய பர்சன். ஓகேவா? ஒரு சிலர் இந்த மாதிரி பர்சன்கிட்ட உங்களோட மணி கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ பிளாக் ஆகிருக்கீங்க. அவங்க வந்து உங்களை 2 விதத்துலேயும் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஒன்று, மணி ரிலேஷன்ஷிப்பில் இருந்து உங்களை வந்து ஃபெயிலியர் பார்க்க வச்சுருப்பாங்க. உங்களுக்கு சரியான அதாவது மறுபடியும் நீங்கள் இந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே எழுந்து போகாத அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு வலி வேதனையை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்கள நம்பி ஃபைனான்ஸும் நீங்கள் ஏமாந்துருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க எனக்கு. நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க மோஸ்ட் ஆஃப். இப்போ ஏதாவது சில ஹெல்த் இஷ்யூவில் கூட நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது கைஸ். நீங்கள் ஹீல் ஆகலை. இந்த பிரேக்கப்ஸ் வந்து உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்கு, ஹீல் ஆகலை. இது ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக காமிக்குது. ஓகேவா? அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அப்படியே அவங்க பாய்சன், அவங்க வாயிலேருந்து வர வார்த்தையெல்லாம் ரொம்ப ஒரு டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு வார்த்தை அவ்வளோ வந்து இதுவாக இருக்கும். அதனால் அவங்கள நம்பி எந்த ஒரு வேலையும் உங்களால் ஸ்ட்ராங்காக செய்ய முடியாது. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் மாட்டிகிட்டு இருக்கீங்களா சில பேர்? ஒரு சிலர் அதுலேருந்து வெளில வந்துட்டீங்க, ஆனால் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. மணியும் போச்சு, இப்போ நம்ம வந்து தனியாக இருக்கோம், நமக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு உங்களை வந்து நொந்துக்குறீங்க. ஒரு சிலருக்கு உங்களோட உடல் ரீதியான அந்த வலி வேதனை எல்லாம் கூட வந்து ரொம்ப அதிகமாகிட்ருக்கும் இதனாலே. ஏன்னா உங்களோட ஆரா பவர் எல்லாமே ட்ரைன் ஆகிக்கிட்டீங்க. உங்களோட ஆராவும் சக்கராவும் இம்பேலன்ஸில் இருக்குது. நீங்கள் ஒரு தனியாக வந்து இண்டிவிஜுவலாக தனித்துவமாக வாழ்ந்து காமிக்கணும் அப்படிலாம் நினைக்கிற ஒரு பர்சன். உங்களோட பிஸ்னஸ்லேயோ இல்லைனா உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேயோ ஜாப் கேரியரில் கூட இருக்கலாம். நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம்
கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக தெரியுது. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. உங்களோட ஏஜ் குரூப் பிலோ 35, 40 அந்த மாதிரி இருக்கும். 45க்கு கீழே இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ஒரு ரீகன்சிலேஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்களா? கம்யூனிகேஷன் இருக்குது. ஓகேவா? ஒரு சிலருக்கு அந்த மணி ரிலேட்டடான விஷயங்களுக்கோ இல்லைனா ஜாப் ரிலேட்டடான விஷயங்களுக்கோ நீங்கள் வந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த சிச்சுவேஷன் மாறப்போது உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி உங்களை ஹீல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை வந்து நீங்கள் அதே பழைய குப்பையிலேயே கலறிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் கை நழுவி தான் போகும். அதுக்கு நான் டிவைனே ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அதை ரிசீவ் பண்ணிக்கிற அந்த கேப்பபிலிட்டி இருக்கிற பர்சனாக உங்களை மாற்றிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்க சொல்கிறாங்க. பாருங்கள், நான் இந்த 2 இதுலேயே நான் சொல்கிற விஷயத்தை அப்படியே கார்டு வழியாக சொல்கிறாங்க. இந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு அந்த பிளெஸிங்ஸ் வருது, எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சிலர் அது மணி ரிலேட்டடான விஷயம் அவங்ககிட்டருந்து கிடச்சிருமா, இல்லைனா ரிலேஷன்ஷிப் ரீகன்சிலேஷன் வருவாங்களா, இது மாதிரி பேஸ் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சைக்கிள் மாறுது. ஒரு சிலருக்கு வந்து லைஃப் பாண்டிங் ஏற்பட போகுது, திருமணம் அதை மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, குழந்தை பாக்கியம் ஏற்பட போகுது. ஓகேவா? ஒரு நல்ல பிளெஸிங்ஸ் வருது, ரிசீவ் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் பாஸ்ட் ஃபெயிலியரெல்லாம் நிறைய பார்த்துருக்கீங்கப்பா. ஒரு சிலர் வந்து அபவ் 40, 45ல் இருப்பீங்க, 35க்கு மேலே இருக்கீங்க ஒரு சிலர். ஓகேவா? ஒரு சிலர் நல்லா ஸ்பிரிச்சுவல்கிட்ட ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, டாக்டர், நர்ஸ் அந்த மாதிரிலாம் கூட தெரியுது. உங்களோட அந்த ஃபெயிலியர் வந்து உங்களுக்கு அந்த நியூ பிகினிங்ஸை வந்து தடுக்காமல் பார்த்துக்கோங்க. அது ரிசீவ் பண்ணாலும் கொஞ்ச நாளைக்கு வந்து நல்லா ஓடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு லாக் வரும் அங்கே. ஏன்னா அப்படி தான் கார்டு காமிக்குது. அங்கே ஒரு லாக் வருது. ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு ஃபீமேல் எனர்ஜியாக இருந்தீங்கன்னா 35, 30 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. ஒரு சிலர் 25ல் கூட இருப்பீங்க. மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 3 ராசி அல்லது லக்னம். ஒரு சிலர் வந்து மிதுனம், துலாம், கும்பம் இல்லைனா கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 9 ராசிக்குள்ளே இருப்பீங்க. லக்னத்தில் இருக்கலாம். திரும்ப உங்களை வந்து ஃபெயிலியர் பார்க்க விடாதீங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ப்ரப்போசல் வருது, உங்களோட சின்ன ஏஜில் வருவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாராவது இப்போ இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சிலருக்கு வந்து உங்களை சுற்றி இருந்த இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்காக பார்க்குறீங்க, உங்களை வந்து முன்னேறி செல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு பெரிய ஸ்ட்ரகிளாக இருப்பாங்க. இப்போது அவங்க அந்த நியூ இதுக்கு வந்து உங்களுக்கு வழிவிடாமல் ரொம்ப ஸ்ட்ரக் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சிலருக்கு. இதிலேருந்து நீங்கள் இந்த 21 days லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்திங்கன்னா தான் இதிலேருந்து இந்த நியூ பிகினிங்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்களை தயார் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஓவர் தாட் இருக்குது, தூக்கமின்மை, இதை நினச்சி ரொம்ப காலமாக நீங்கள் வந்து நைட்டில் ஸ்லீப்பிங் கிடையாது, உங்களுக்கு ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. ஆமாவா இல்லையா? எப்படியும் கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் இருக்கும். கரெக்டாக? ஒரு சிலர் மணி ரிலேட்டடான விஷயத்துலேயும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் சரி இந்த லேக்கில் இருக்கீங்க. ஆமான்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து 35, 40 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து 25, 30ல் இருக்கீங்க. ஒரு சிலர் நீங்கள் வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப்லேருந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஃபார்வர்டாக போகிறீங்க. நீங்கள் போகிற வழியில் உங்களுக்கான புதிய திருப்பங்கள் எல்லாம் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் கூட ஏற்படலாம், இல்லைனா நியூ பிகினிங்ஸ் வரலாம். ஓகேவா? உங்களை டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரலாம். எஸ், நீங்கள் சிங்கிள் ஆகிட்டீங்க. இப்போ வந்து அந்த பழைய லைஃப்க்கு போகாமல் அந்த பழைய விஷயங்களுக்கு ஒரு ஹெண்டிங் கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அந்த டைரெக்ஷனில் தொடர்ந்து போக சொல்கிறாங்க. டிவைன் வந்து உங்களை வந்து தொடர்ந்து போங்க, உங்களுக்கான அந்த சப்போர்ட் ஒரு சிலருக்கு இடமாற்றம் நடக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக என்ன ஆகும்னா நீங்கள் வேறு ஒரு நாட்டுக்கு கூட போகலாம், அதர் கண்ட்ரிஸ் நீங்கள் வந்து ஷிஃப்டிங் ஆகலாம். இல்லை இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் ஃபேமிலியாக அந்த நியூ பார்ட்னர் வந்து உங்களை வந்து வேறு ஊருக்கு நீங்கள் வந்து போகலாம் அவரோட.
ஓகேவா? அந்த நியூ பார்ட்னர் உங்களுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களோட ஹார்ட் சக்ராவை நல்லா ஹீல் பண்ணுறக்கூடிய ஒரு அன்பு காட்டக்கூடிய பர்சன் அவங்க. நீங்கள் வந்து அவங்களோட அந்த அன்பு, பாசம், அரவணைப்பு உங்களை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க. ஓகே, நீங்களாம் வந்து ஒரு 30, 35, 25 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருப்பீங்க. உங்களோட ராசிகள் என்னவாக இருக்கும்னா கன்னி, மகரம், ரிஷபம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னம். ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஓகேவா? இந்த ஏஜ் குரூப்பும் அந்த நான் சொன்ன சிச்சுவேஷன் உங்களுக்கு பொருந்திருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அதிலலாம் வந்து கான்ஃபிடென்ட் இல்லை, அந்த பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஆறா சக்கராவை பவர் பண்ணிக்கோங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் சொல்யூஷன். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட இந்த விஷயங்கள் உங்கள் லைஃப் கேரியருக்காகவும் உங்களோட ரிலேஷன்ஷிப்காகவும் ஒரு சிலர் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க. மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருங்க, பேக் வாங்காதீங்க. நீங்கள் மிதுனம், துலாம், கும்பத்தில் இருப்பீங்க ஒரு சிலர், அந்த ராசி அல்லது லக்னம். ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் நீங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டீங்க. உங்களுக்கான ஒரு ஆக்ஷன் ஹீரோ, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப்பில் இந்த ரீடிங் சொன்னேன் இல்லையா, யாரோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நல்ல பாண்டிங் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு டெவில் எனர்ஜி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இது வந்து ஒரு பிளாக் மேஜிக் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அது ஒரு இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து ஒரு சிலர் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு வருட காலத்துக்கு மேலேயா கூட இருக்கலாம் இது. ஓகேவா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களுக்கு லேகிங் இருக்கா, தொடர் ஃபெயிலியர் ஏதாவது பார்க்குறீங்களா, எனக்கு கமெண்ட்டில் பார்த்து விடுங்க. பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, ப்ராப்பர் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட இந்த நெகட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணுதுன்னா உங்களோட இந்த வரக்கூடிய இந்த லைஃப் பார்ட்னரை பாதிக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க கைஸ். ஒரு சிலர் நீங்கள் வந்து ஃபைனான்ஸ்க்காக இல்லைன்னா கவர்மெண்ட் ஜாப்க்காக ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணுறீங்க, ப்ரேயர் வைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் ஒரு டிவைன் லைட் மாதிரி உங்கள் லைஃப்பில் வருவாங்க. நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க, நீங்கள் 1111 பார்க்குறவங்க, 111 பார்க்குறவங்க, 555 பார்க்குறவங்களா இருப்பீங்க. ஓகேவா? சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். சிலர் பேருக்கு வந்து திருமணம், அந்த ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமாக கிடைக்கலாம். ஓகேவா? இல்லைனா இப்போ கரண்ட்டில் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக கூட உங்கள் கூட பழகின்னு இருக்கலாம். ஓகேவா? உங்களோட வட்டாரத்துக்குள்ளேயே இருப்பாங்க, உங்கள் கூட பழகினவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க அப்ரோச் பண்ணலாம் உங்களுக்கு கூடிய விரைவில். ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வார்த்தையில் கொஞ்சம் கவனம் வைக்கணும். ஒரு சிலர் நீங்கள் வந்து பிலோ 20, 25 இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் காமிக்குது. கொஞ்சம் உங்களோட வார்த்தையில் நீங்கள் வந்து கவனம் இல்லாமல் கொஞ்சம் பேசுகிறீங்க போல். நீங்கள் ரொம்ப என்னென்னா உங்களோட ஏஜ் குரூப்லாம் பார்த்திங்கன்னா அபவ் 40க்கு மேலே இருக்கும். பட் உங்களோட மெச்சூரிட்டி பார்த்திங்கன்னா பிலோ 20க்கு கீழே இருக்குது. இந்த சின்ன பிள்ளைங்க வந்து எதையுமே யோசிக்காமல் அப்படியே அந்த இளர் ரத்தம்னு சொல்லுவாங்க, அது கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு அடிபட்ட பிறகு தான் நம்ம பண்ணது. அப்போ கூட ஒரு சிலர் இப்போலாம் வந்து ரிலீஸ் பண்ணுறதில்ல. ஓகேவா? தன்னோட தவறை வந்து உணர்றதே கிடையாது. அந்த குழந்தைங்கன்னு தான் சொல்லணும். அவங்களெல்லாம் குழந்தைங்க தெரியாமல் தப்பு பண்ணிடுதுங்க. ஒரு முரட்டுத்தனம், ஒரு அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளெல்லாம் வந்து அவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி விட்டுருக்கீங்க. அது என்ன பண்ணியிருக்குன்னா உங்களோட ஆப்போசிட் பார்ட்டியை ஹர்ட் பண்ணியிருக்கு. அதாவது ஆப்போசிட் பார்ட்டின்னு நான் சொன்னது உங்களோட லவ்வரையோ இல்லைனா உங்களோட ப்ரப்போஸ் பண்ண பர்சனையோ இல்லை உங்கள் கணவரையோ. ஓகேவா? இந்த சிச்சுவேஷனில் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு இது கரெக்டாக பொருந்தும். அதனால் அந்த பிரேக் ஆகிருக்கு உங்களுக்கு. ஓகேவா?
ஒரு சிலருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரப்போசல் வருது, ஆனால் நீங்கள் அதை கவனிக்காமல் பழைய அந்த சைக்கிளையே நினச்சிக்கிட்டு பழைய பஞ்சாங்கத்தையே பாடின்னு உட்காந்துருக்கீங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு கூட வாய்மொழியாக பேசுகிறாங்க. சைன் இந்த ஏஞ்சல் நம்பர் கொடுக்கறது, ஃபெதர்ஸ் பார்க்குறது, ரெயின்போ கலர்ஸ் பார்க்குறது, இல்லை வாட் எவர் இட் இஸ் நீங்கள் கேட்குற அந்த சைன் கொடுக்குறாங்க. ஆனால் அதையும் கவனிக்க மாட்டேறீங்க. இப்போ டிவைன் பாத் மூலமாக உங்களுக்கு கைடும் பண்ணுறாங்க. இதையாச்சும் காதில் வாங்கினீங்கன்னா ஏறிடுங்க. அப்போ தான் உங்களுக்கான இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வருது, அதை வந்து இது மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு 2-3 வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். இப்போ கூட கொஞ்ச நாளாக நீங்கள் அடிக்கடி ரெஸ்ட் எடுப்பீங்க, ரொம்ப யோசனையில் இருக்கீங்களோ, இதையே திங்க் பண்ணி என்னவோ சொல்லுவாங்க, அப்படியே யோசித்து என்னப்பா பண்ண போகிறீங்க? ஒரு பிடி வளர போகிறீங்களா? இல்லை சுச்சுவேஷன் அப்படியே யோசித்து பண்ணுறதுனால அப்படியே சுச்சுவேஷன் எல்லாத்தையும் மாற்றி அப்படியே அமைச்சிடுவீங்களா? உங்களுக்குள்ளே அப்டேட் பண்ணுங்கய்யா. உங்களோட உடல் மனம் ஆன்மாவை அப்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சுச்சுவேஷனில் ஹீல் ஆகுங்க வந்து. ஓகேவா? ஒரு சிலர் இதிலேருந்து நீங்கள் ஹீல் ஆனீங்கன்னா உங்களுக்கான நியூ டைரக்ஷன், நியூ வழிகள் பிறக்கும். உங்களுக்கான ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில், அது ஃபைனான்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் ஆர் படிப்பு, இல்லை குடும்ப ஒற்றுமை, ஒரு ஃபேமிலி லைஃப் வேணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறது எல்லாமே நடக்கும். ஸோ அப்டேட் யுவர் செல்ஃப். நீங்கள் இப்படி கன்ஃபியூஷன் மைண்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டியாக மாறிடுவீங்க. உங்களுக்குள்ளே சில பேர் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, விர்ச்சுவல்ஸ் பண்ணுவீங்க அதிகமாக. ஓகேவா? ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுன்னா, நல்ல மெச்சூரிட்டி பர்சனாக இருப்பீங்க. ஒரு சிலர் அபவ் 35, 40, 45 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. ஒரு சிலர் 25, 30 இருக்கீங்க. 25, 30, 35 இருக்கவங்க மிதுனம், துலாம், கும்பம், கடகம், விருச்சிகம், மீனம், இதில் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுது. ஒரு சிலர் கன்னி, ரிஷபம், மகரம், இந்த 3 ராசிக்கும் தெரியுது அல்லது லக்னம். நீங்களாம் இந்த ஏஜ் குரூப்பில் இருப்பீங்க. ஓகேவா? ஒரு சிலர் அந்த அந்த 40, 45க்கு மேலே இருக்கிறவங்க வந்து கடகம், விருச்சிகம், மீனத்தில் அதிகமாக ரெசனேட் ஆகுது. ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ் இதில் இருக்கீங்க. ஒரு சிலர் தெளிவான முடிவெடுத்து செயல்பட்டுருக்கீங்க. கொஞ்சம் ஈகோலாம் பார்க்காதீங்க. டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக எடுங்க. ஓகேவா? மன இறுக்கம் அதிகமாக இருக்குது உங்களோட பாஸ்ட் லைஃப்பில். அந்த ஈகோலாம் பார்த்து, இல்லைனா உங்கள் ஆப்போசிட் பார்ட்டி கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் கரெக்டான முடிவு எடுக்கணும் கைஸ். ஓகேவா? உங்களோட கார்டியன் ஏஞ்சல் வந்துட்டாங்க. இதுக்கு மேலே ரீடிங் இல்லை, அவ்வளோதான். சில பேர் வந்து வாய்க்கா வரப்பு தகராறு, வம்பு சண்டை இருக்கிறதுல மும்முரமாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? அவங்க வந்து ஒரு நல்ல வெல் செட்டில்டான பர்சனாக இருப்பாங்க, நல்ல மெச்சூரிட்டி உள்ள பர்சனாக கூட இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அவங்கக்கிட்ட வந்து இது பண்ணிக்காதீங்க. ஒரு சிலர் நீங்கள் அந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் நல்ல ஏஜ்டான பர்சனாக இருப்பீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வேணே வந்துச்சுன்னா அதிலலாம் வரைஞ்சி கட்டின்னு போய் நிற்காதீங்க. நின்னீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். ஓகேவா? ஃபர்தர் டீட்டெயில் ஏதாவது வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு நம்ம டிவைன் பாத் மூலமாக கிடைக்குது. அது என்னங்கிறது ஏற்கனவே சொல்லிடுங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸு, உங்களோட ஆரா சக்ரா பவர். அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் ஏதாவது வேணும்னா அது வந்து ஆப்ஷனலாக இருக்குது. அது எது வேணுமோ நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேவா? சரி, இந்த ஃபைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவிடுங்க. முருகருக்கு நன்றி சொல்லுங்கள். ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த மயிலிறகு இல்லையா, இந்த ஏஞ்சல் கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம். இந்த ரீடிங் சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு, என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் சூஸ் பண்ணவங்க கொஞ்ச நாளாக நீங்கள் வந்து மணி ரிலேட்டடான விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா? ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்கப்பா. நீங்கள் வந்து ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப் விஷயத்துலேயும் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. இப்போ சிங்கிளாக இருக்கீங்க. அப்படியா? உங்களோட ஏஜ் குரூப் அபவ் 30, 35க்கு மேலே தான் இருப்பீங்க. ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. கன்னி, ரிஷபம், மகரம் இந்த ராசி அல்லது லக்னம். ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க அதிகமாக.
இப்போ சொன்ன விஷயங்கள் இந்த ராசியில் இதில் இந்த 6 ராசிக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது கைஸ். ஒரு சிலர் இப்போ இந்த செஞ்சிட்ருக்க வேலையில் ஒரு ஜாபில் கூட ஒரு சிலருக்கு வந்து அந்த அளவுக்கு மணி இல்லாமல் ரொம்ப இதில் இருக்கலாம் நீங்கள் ஸ்ட்ரகிளில். ஓகேவா? ஸோ நீங்கள் மணி விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் செய்ய போய் அதில் பாஸ்டில் வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. ஆமாவா இல்லையா? எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டோ இல்லைனா யார்கிட்டையாவது பணம் கொடுத்து ஏமாறுறது, எதுலேயோ ஒரு விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த அளவுக்கு இன்புட் அதை நம்பி யாரையாவது நம்பி கூட நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் யாராவது நம்பி கூட இது பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இப்போ மணி சுத்தமாக ட்ரை ஆகிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சிலர் சிங்கிளாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட எக்ஸ்போசன் உங்கள்கிட்ட இருந்து நிறைய அந்த ஃபெயிலியர் கொடுத்துருக்காங்க. அவங்களால மணி ரிலேட்டடான விஷயம் கூட நீங்கள் எஃபெக்ட் ஆகிருக்கீங்க. ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, அந்த விஷயம் எதுவும் இப்போ நடக்கலை. கரெக்டாக? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அந்த பாஸ்ட் அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு அந்த வருத்தத்திலே தான் இருக்கீங்க. ஒரு சிலர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, அந்த பழைய லைஃப்பையும் பற்றி நினச்சி அந்த வழி அந்த ஹீல் ஆகலை, உங்களுக்கு இன்னும் அப்டேட் ஆகலை. நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கணுமா? ஓகேவா? அப்டேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான நீங்கள் கேட்குற விஷயங்கள் உங்கள்கிட்ட வர்றது உங்களுக்கு தெரியும். இல்லைனா பகவான் வந்து அப்படியே அந்த என்ன சொல்கிறது, அவ்வளோ பெரிய டிவைன் லைட் வந்து உங்கள் பக்கத்தில் நின்னா கூட உங்களோட இந்த திரை மறைச்சிரும். உங்களோட பிளாக்கேஜஸ் இறைவன் பக்கத்தில் இருக்கிறத உணர வைக்காது. அவ்வளோதான் சொல்கிறது, புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உறவுகள் ரீதியான அந்த பிளஸ்ஸிங்ஸ், மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்கள் கேட்டிருக்கீங்க, மணி ரிலேட்டடான விஷயம், அது ரெண்டுமே அவர் வந்து ரெடியாக இருக்கார் கொடுக்கறதுக்கு. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வரும். ஆனால் அவங்க வந்து உங்களோட சின்ன ஏஜில் இருப்பாங்க. உங்களை விட ஒரு 5 years 10 years அந்த மாதிரி சின்னவங்களாக இருப்பாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க உங்கள் ஏஜ் குரூப்பில் இருந்தால் கூட அவங்களோட மெச்சூரிட்டி பார்த்திங்கன்னா சிறுபிள்ளைத்தனமாக இருக்கும். அவங்கள நம்பி எதுவும் செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முடிவெடுங்க இந்த மாதிரி ப்ரப்போசல் வந்துச்சுன்னா. ஸோ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அனலைஸ் பண்ணுங்கள், இன்ட்யூஷனை கேளுங்க, இல்லைனா உங்களுக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் அந்த மணி ரிலேட்டடான விஷயம், இப்போ பிஸ்னஸ்க்கோ நீங்கள் ஜாபுக்கோ கேட்டிருக்கீங்க, இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி அவங்கள லாஸ் பண்ணாங்கல்ல, உங்ககிட்டேருந்து உங்கள் பணத்தை இது பண்ணாங்கல்ல, ஏமாற்றினாங்கல்ல, அவங்கக்கிட்டேருந்து அந்த பணம் எனக்கு எவ்வளோ நாளில் திரும்ப கிடைக்கும், அந்த மாதிரி கூட நீங்கள் உங்களோட இன்டென்ஷன் வச்சுருக்கலாம். இதெல்லாம் சரியாகிறதுக்கு இட் வில் டேக் 1 year அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப யோசனையில் இருப்பீங்க சில பேர். இதெல்லாம் எப்படி நடக்கும், எப்படி கிடைக்கும், டிவைன் நான் நினைக்கிற மாதிரி எனக்கு வந்து அவங்க இப்படி இந்த 48 hours கொடுத்துடணும், இல்லை 45 days கொடுத்துடணும், நான் இதெல்லாம் பண்ணுறேன் 48 hours இந்த மாதிரியெல்லாம் பண்ணின்னு தாட்டை ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. உங்களுக்கு வந்து சரியான கைடன்ஸ் குருமார்களோட வழிகாட்டுதல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்லேருந்து வெளியே வர முடியும். இந்த மாதிரி பிட்டு அங்கங்கே படம் காமிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது, டைம் தான் வேஸ்ட்டு. 1 year இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வருது உங்களுக்கு. அந்த பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிற உங்களோட பூஜை அறையை நீட்டாக வச்சுருங்க. உங்கள் பூஜை அறையில் வந்து கார்பேஜ் எல்லாம் கொண்டு வந்து அடைச்சிட்டு அங்கே நான் கேண்டில் ஏற்றி வைக்கிறேன், அங்கே வந்து நான் விளக்கேற்றி வைக்கிறேன், வேலைக்கே ஆகாது. அது உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல என்ன எனர்ஜி இருக்கும்னு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஒரு டிவைன் லைட் மாதிரி. இப்போ தான் அந்த லைட்டை பற்றி பேசின பாருங்கள், அடுத்த கார்டு டிவைன் லைட். டிவைன் லைட் வராங்க. வாட் அ பியூட்டிஃபுல்ப்பா. சான்ஸே இல்லைப்பா, சான்ஸே இல்லை. உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த டிவைன் எனர்ஜி உங்களுக்கு நோக்கி வராங்க. அவங்கள வந்து ரிசீவ் பண்ணிக்க. நீங்கள் ரெடியா? ஓகே கைஸ், இதுலேருந்து ஹீல் பண்ணிக்கோங்க. நல்ல பிள்ளைங்கள்ல நீங்கள். சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்பட சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து நியூ ப்ரப்போசல் வருது. நான் சொன்ன மாதிரி அவங்க ஏஜ் குரூப் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. அதை வந்து சரியான கிளாரிட்டி வாங்கிக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். இந்த ரீடிங் இப்போ இந்த லவ் ப்ரப்போசல் பண்ணுறீங்கல்ல, இவங்க
நீங்கள் வந்து அபவ் 35 40, ஒரு சிலர் 40 கூட இருக்கலாம். ஓகேவா? ரொம்ப நாளாக இதுக்காக நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, ப்ரேயர் பண்ணுறீங்க. ஒரு சிலர் 30 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் மணி ரிலேட்டடான விஷயத்துக்கு ரொம்ப பேஷனேட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் அதில் வந்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது இன்கம் பார்க்க முடியலையே அப்படி சொல்ல ஒரு வருத்தம் இருக்குது உங்களுக்கு. ஆனால் இந்த சைக்கிளில் அது மாறும், இந்த சுச்சுவேஷன்லாம் மாறி அதில் ஒரு நல்ல க்ரோத்திங், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து திருமண பாக்கியம் ஏற்பட போகுது. ஒரு சிலர் வந்து இந்த நியூ சைக்கிள், நியூ பிகினிங்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். இன்னும் சிலருக்கு வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஏதாவது இப்போ வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இல்லைனா வேறு இருக்கிற வீட்டில் இருந்தது இப்போ வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா வேறு ஒரு வீட்டுக்கு, நல்ல வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறது, இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், அதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து முருகர்கிட்ட வேண்டியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த மாதிரி எனக்கு நல்ல கணவர் கிடைக்கணும், நல்ல மனைவியாக வரணும், இல்லை நான் புது வீட்டுக்கு போகணும், இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, நான் போகிற வீடு நல்ல வீடாக இருக்கணும், புது வீடு கட்டுறது சம்மந்தமான விஷயங்கள், அதுக்கான லோன் சேங்ஷன் ஆகிறது, மணி ரிலேட்டடான விஷயங்கள், அந்த வீடை கட்டி முடிக்க, இந்த மாதிரியான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் ஆகுது, கொடுக்குறாரு. ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இன்னும் நிறைய இருக்குது இதெல்லாம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சில விஷயங்கள் பிஸ்னஸ்க்காகவோ இல்லைன்னா இந்த ஃபைனான்ஸில் லாக் ஆனது, ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர் பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு மேல் எனர்ஜி, ஃபீமேல் எனர்ஜி, ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி தெரியுறாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு இதெல்லாம் இந்த ஃபெயிலியர் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு மெயில் எனர்ஜி, ஃபயர் எனர்ஜி பர்சன், இந்த மாதிரி ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருப்பாருங்க. அவங்களால நீங்கள் ரொம்ப வந்து ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. ஒன்று ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லைனா வந்து இந்த ஃபைனான்ஸில் அடி வாங்கியிருக்கோம். ஓகேவா? இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்லுங்கள். அவங்களோட ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா அபவ் 45, 50 அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த ஃபாதர் கேரக்டரில் இருப்பாங்க அந்த பர்சன். ஓகேவா? எஸ், தேர்ட் பார்ட்டி மாதிரி தான் இருக்காங்க அவங்க. உங்களோட நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் அந்த இதெல்லாம் வந்து எப்படின்னா இதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். இல்லை உங்களோட அந்த ஹீலிங் ப்ராசஸ் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் உங்களை. ஓகேவா? ஹீலிங் கார்டு அடுத்தது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயம் உங்களுக்கு சரியாகணும்னா ஸ்ட்ரென்தன் கார்டு தான் வருது, நீங்கள் ஹீல் பண்ணிக்கணும். ஒரு சிலர் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஹீலர்ஸாக கூட இருப்பீங்க, ஒரு சிலர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருப்பீங்க, ஒரு சிலர் வந்து மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய லைனு. ஓகேவா? டாக்டர்ஸ், நர்ஸு, ஹீலர்ஸு, அக்குப்ரெஷர்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்கப்பா. சில பேர் வந்து இந்த உங்களை சுற்றி இருக்க நெய்பர்ஸ் யாருக்கிட்டேயோ ஒரு சண்டை சச்சரவோடு இருக்குது சிச்சுவேஷன். அவங்க கூட ரொம்ப வந்து வாய்க்கா வரப்பு தகராறுக்கெலாம் போகாதீங்க. நீங்கள் கொஞ்சம் அபவ் நல்ல மெச்சூரிட்டியான பர்சனாக இருக்கீங்க, சரியான டைரக்ஷன் எடுங்கன்னு சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப அவங்கக்கிட்டலாம் அந்த இதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தான் பொருள் நஷ்டம், எனர்ஜி வேஸ்ட்டு, அந்த மாதிரி நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள் எப்போ சரியாகும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வித்தின் 1 இயரில் நடக்கும். 1 இயரில் அவங்க உங்களை விட்டு மூவ் ஆன் ஆவாங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு நல்ல பேலன்சிங்கான ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து வித்தின் 1 இயரில் நடக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஜாப் கேரியர், அதே மாதிரி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பு, உங்களோட ஃபேமிலி பாண்டிங், இப்போ ஏதாவது ஃபேமிலி பாண்டிங் சரியில்லை, ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்குனாலும் அதெல்லாம் கொஞ்சம் நாளில் சரியாகும் வித்தின் 1 இயர் இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து. ஸோ இந்த ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. முருகருக்கு நன்றி சொல்லுங்கள், ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? சரி, அப்புறம் வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் இருக்குதுன்னு சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மனதில் நிறுத்திக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், உங்களுக்கு ஏஞ்சல் கார்டில் என்ன மெசேஜ் கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். முருகர் வந்து உங்களுக்கு நீங்கள் ஏதோ மைண்டில் கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா,
இது இப்படி தானோ அது அப்படி தானோ, ஓவர் இமேஜினேஷன், ஓவர் தாட்டு ஓட்டின்னு இருக்கீங்க. அது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கார்டில் வந்துச்சு. ஓவர் தாட்டு ஓடிட்டுருக்கீங்க. நீங்கள் இதெல்லாம் யோசிச்சு என்ன அப்படியே சுச்சுவேஷனை கிளியர் பண்ணிடுவீங்களா? அது நேச்சுரலாக கிளியர் ஆகும். அது வந்து டிவைன் எப்படி உங்களுக்கு அதை வழி காட்டுறாங்களோ அந்த வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த புரிதல் வந்துடும். ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி கிடையாது அப்படின்றாரு. அன்லைக்லி, நீங்கள் நினைக்கிற மாதிரி கன்ஃபியூஷன் வேண்டாம், ஓவர் தாட்டை ஓட்ட விடாதீங்கன்றார். எவ்வளோ கைடன்ஸ்! இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க அப்படி தான் ஓவராக நீங்களாக எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிறீங்க. வேண்டாம், உங்களுக்கு நடந்து போச்சு. ஆனால் அதிலேருந்து எப்படி நம்ம இன்னொரு ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணணும், அடுத்தது நம்ம எப்போ லைஃப்பை எப்படி வச்சுக்கணும், அதில் தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அதுக்கு என்ன வழி கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் செஷன் வந்துட்டோம். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா முருகர்கிட்ட மனதில் நிறுத்திக்கோங்க, அவர்கிட்ட அவர் கேட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரெடியா? இது வந்து பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1க்கு வந்து இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். பைல் நம்பர் 2க்கு வந்து ப்ளூ கலர் வைக்கிறேன். சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து மனதில் நிறுத்திய கேள்விக்கு பைல் 1 எடுக்கிறேன். என்ன பதில் சொல்கிறார் முருகர்னு பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காருப்பா. உங்களோட மனதில் நிறுத்திய கேள்வி எதுவாக இருக்குங்கிறது ஒரு கெஸ்ஸிங். கரெக்டாக இருந்தால் பைல் 1 எஸ்ன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து சில சுச்சுவேஷனில் லேகாக இருக்கீங்க. அந்த லேக்லேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் உங்களை வந்து மூவ் ஆன் பண்ணிக்கணும், உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். அப்டேட் பண்ணிக்காமல் இந்த என்ன சொல்கிறதுனா ஃபைனான்ஸ்க்காகவோ இல்லை ரிலேஷன்ஷிப்காகவோ உங்களோட ஜாப் கேரியருக்காகவோ உங்களோட அந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்காகவோ நீங்கள் கேள்வி எழுப்பியிருக்கீங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணிக்காத வரைக்கும் உங்களுக்கான இதுக்கான அந்த பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ண முடியும்? இது ரிலேட்டடாக தான் உங்களோட கேள்வி இருக்குது. நீங்கள் ஆக்ஷன் எடுங்க, உங்களை வந்து நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுங்கன்னு சொல்கிறார். நீங்கள் அந்த மூவ் ஆன் பண்ணாமல் அப்படியே இருந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும். இது ரிலேட்டடாக தான் இருக்கும். எனக்கு எப்போ இது வந்து நடக்கும், எப்போ இது ஃபஸ்ட்டு உன்னை நீ மூவ் பண்ண, அது எப்போ நடக்கும், அந்த மாதிரி ஒரு கேள்வி. இந்த சுச்சுவேஷன் நான் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங்கில் இதுலேருந்து நான் வெளியே வருவேனா மாட்டேனா அந்த மாதிரிலாம் ரொம்ப ஓவர் தாட்டு, ஓவர் திங்கிங், அந்த பழைய இதுலேயே இது சுற்றின்னு இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. உங்களோட ஏஜ் குரூப்லாம் வந்து பிலோ 30, 35, பிலோ 40 கீழே இருப்பீங்க ஒரு சிலர். ஆமான்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகே, இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான எஸ்ஸு. உங்கள் கேள்வி எதுவாக இருக்கும் அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக நீங்கள் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய சோல்மேட் கனெக்ஷன் கிடைக்குமா? மேபி நீங்கள் பார்க்குறது ஒரு லவராக இருக்கலாம். ஓகேவா? லவர் வந்து உங்களோட லவர் வந்து உங்களுக்கு சோல்மேட் கனெக்ஷன் தானா? அவர் எனக்கு நல்ல பேரா? அது மாதிரி இப்போ வரன் பார்த்துட்ருக்கீங்க, இல்லைனா திருமண வாழ்க்கையில் கூட இருந்து ஸ்ட்ரகிள் ஏதாவது ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அவர் எனக்கு ஒரு லைஃப் பாண்டிங் நல்லா கொடுப்பாரா? ஸோ இந்த பர்சன் என் லைஃப்பில் வந்து நல்லா இருப்பாங்களா, இல்லை கரண்ட்டில் இருக்கிறவங்க எனக்கு இந்த நல்ல லைஃப் பாண்டிங் கொடுப்பாங்களா? அது மாதிரி உறவுகள் சம்மந்தமான விஷயமாக நீங்கள் கேட்டிருக்கீங்க. அவங்க வந்து ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல லைஃப் பாண்டிங் தான். இது வந்து டிவைனால் ஆசீர்வதிக்கப்பட்டது தான். ஹாப்பி? ஓகே, உங்களோட கொஸ்டின் இந்த ரிலேட்டடாக தான் இருந்தது அப்படின்னா பைல் 2 எஸ்ன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். ஓகேவா? நீங்கள் வந்து எந்த ராசி நட்சத்திரத்தில் இருப்பீங்க, என்ன லக்னம் அப்படின்றது சொல்கிறேன். கன்னி, ரிஷபம், மகரம், மேஷம், சிம்மம், துலாம், மிதுனம், இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்குது. துலாம், கும்பம்,
மிதுனம் இந்த ராசிக்கும் தெரியுது. ஓகேவா? இந்த 9 ராசி. ஓகே, மேஷம், சிம்மம், தனுஷ், மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, மகரம், ரிஷபம். இந்த 9 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. உங்களோட ஏஜ் குரூப்லாம் பிலோ 35 இருக்கும். ஓகேவா? காட் பிளஸ் யூ. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக அப்படியே பொருந்திருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. ஒரு சிலருக்கு வந்து நான் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா வருத்தலாம் படாதீங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் அதுதான். ஓகேவா? ஸோ ஒரு சிலருக்கு வந்து முக்கால்வாசி இதுவாக தான் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட கொஸ்டின் இருக்கும். அது வந்து உள்ள இன்ட்யூஷனில் சொல்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு இப்படி இருந்ததுன்னா ஹாப்பியாக சந்தோஷப்படுவீங்கள்ல, அதுக்காக தான். ஓகேவா? இன்கேஸ் அது உங்களுக்கு ரெசனேட் ஆகுனா ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து பர்சனல் ரீடிங் வேணும், உங்களுக்கு வந்து தனியாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும், உங்களை லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களோட இந்த ஸ்ட்ரக்கில் இருந்து வெளியே வாங்க. உங்களை நல்லா பாசிட்டிவாக எப்படி மாற்றிக்கணும், உங்களோட ஆறா சக்கராவை எப்படி பவர் பண்ணி அதை உங்களோட பர்சனல் லைஃப்க்கு எப்படி யூஸ் பண்ணணும், அந்த வித்தையை தான் 21 நாள் கிளாஸில் சொல்லித்தர போகிறேன். அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸில். ஓகேவா? அது எல்லாருக்கும் மஸ்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும், உங்களை வந்து செல்ஃப் ஃபீலிங் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களை டெவலப் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கிளாஸ் கற்றுக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.